வணக்கம். நான் டாக்டர் பிரேம், சிம்செல்லம் ஹாஸ்பிட்டலோடைய சீஃப் நியூரோ சர்ஜன். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? தாங்க முடியாத வலி அப்படின்னா எல்லாருக்கும் உடனே மனசுல தோன்றது பிரசவ வலியாக தான் இருக்கும்ல. ஆனால் தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க முடியாத வலியில ஃபர்ஸ்ட் நிற்கிறது, வலிகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாங்க முடியாத வலியை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேங்க. இது தாங்க முடியாத ஒரு சைடு முகவலி, அதுக்கு பேர் தான் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வலியோடைய உக்கரம். இந்த வலி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் தான் இருக்கும் எப்பயுமே. ஒன்றும் வலது பக்கம் இல்லை இடது பக்கம், ஏதோ ஒரு பக்கம் தான் இருக்கும். இந்த பக்கம் மேல இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு எல்லா பக்கமும் சேர்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த வலி வந்துன்னா சுளிர்னு ஷாக் அடிக்கிற மாதிரி வலிக்கும். இங்க இருந்து பரவும், அப்படியே கரண்ட் வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. வலி வந்தா அவங்களால பொறுக்க முடியாத அளவு இருக்கும். ஃபேன் காத்து பட முடியாது, சாப்பிட முடியாது, வாயை அசைக்க முடியாது, பேச முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. எது பட்டாலும் அவங்களுக்கு வலி வலின்னு சொல்லுவாங்க. தொட முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாத அளவு கஷ்டப்படுவாங்க. வலி வந்துருமோங்கிற பயத்திலே வாழ்வாங்க அவங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வலிக்குது வலிக்குதுன்னு அவங்க கஷ்டப்படுறத பார்த்தே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு அந்த குடும்பமே கஷ்டப்படும். அந்த அளவு எல்லாருமே இந்த வலி வந்தவொடனே என்ன செய்வாங்க? வலி இங்கே தானே இருக்கு, பல் வலி அப்படின்னு சொல்லி போய் பல்லெல்லாம் பிடுங்குவாங்க. ஒரு பல்ல பிடுங்குவாங்க, ரெண்டு பல்ல பிடுங்குவாங்க, இந்த பக்கம் இருக்கிற எல்லா பல்லையுமே பிடுங்கிடுவாங்க. சில பேர் காது மூக்குல ஏதோ தொண்டை இருக்கு, காதை சரி பண்ணலான்னு சொல்லி காதை போய் கிளீன் பண்ணுவாங்க, காதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, தொண்டையில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா யாருக்குமே இது ஒரு நரம்பு வலிங்கிறதே மனசுக்கு தோணாது. அந்த டாக்டர்களுமே சொல்லாம பல்ல மட்டும் பிடுங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே இது நரம்பு வலின்னு தோணாது. நல்லா இருக்கிற பல்லையே புடுங்கன்னு பேஷண்ட்டும் கெஞ்சுவாங்க, டாக்டரும் வேற வழி இல்லாம புடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. புடுங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும், என்னடா இது எவ்வளவு பல்ல தான் புடுங்குறது, எல்லா நல்ல பல்லையும் புடுங்கியாச்சு, வலி ஆனா போகலையே அப்படின்னு கஷ்டத்துல கடைசியா தான் நரம்பு டாக்டர் பார்க்கவே வருவாங்க. இது ரெகுலரா நடக்கிறது. இந்த வலியோட இருக்கவங்க பல மாநிலங்கள்ல இருந்து என்னை பார்க்க வருவாங்க. ஆனா எப்படியும் ஒரு 5-10 டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா யாராலையும் முடியலங்கிறதுக்கு அப்புறமா தான் என்னை பார்க்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இது அதே வலிதானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப். நிறைய பேருக்கு இந்த வலி ஏன் வருது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா, பல்ல கடிச்சு சாப்பிட்டுட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு கவலையிலே இருப்பாங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்க எந்த தப்பு பண்ணதுனாலையும் இந்த வலி வரல. ஆள் மூளையில ஒரு தொந்தரவு இருக்கும். அது ஒரு மூளையில ஒரு நரம்பும் ரத்த குழாயும் உராயறதுனால வரக்கூடிய ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவுனாலதான் இந்த வலி வருதே தவிர நீங்க செஞ்ச எந்த தவறுதல்னாலையும் இது வரல. இதை ஈஸியா சரி பண்ணவும் முடியும். இது ரத்த குழாயும் நரம்பும் உராயறதுனாலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு வைத்திய முறை தான் என்ன அப்படிங்கிறத கேட்கும்போது நீங்க ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகும்போதும் உங்களுக்கு பல விதமான வைத்திய முறைகள் சொல்லுவாங்க. இதுக்கு நார்மலா நீங்க எப்பயுமே அதுக்கு நரம்பு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கிறதே இதுக்கு மாத்திரை மருந்துகள் தான் வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திரை மருந்துகளை எடுத்து அதுலயே எப்படியாவது சரியாகுதான்னு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது மாத்திரை மருந்துகள்ல சரியாகாத சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வைத்திய முறை இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க சில பேருக்கு ரேடியேஷன் கொடுக்கலாம்பாங்க, சில பேருக்கு ஊசி போடலாம்பாங்க, சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்பாங்க, மாறி மாறி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அங்கதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். இந்த மாத்திரைகளுக்கு அப்புறம் உண்மையாலுமே ப்ராப்பரா கரெக்டா சரியாகக்கூடிய ஒரே ஒரு சரியான விதமான வைத்தியம் இந்த ஆப்ரேஷன் தாங்க. இதை நாங்க திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி பழக்கமாகி நாங்களே கண்டுபிடிச்சது தான் இந்த இது. மற்றது எல்லாமே வேஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மருந்துகள் கொடுத்து பார்க்கறது, அப்படி இல்லைன்னா அழகா ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கிறது. சரி, இந்த ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்றதா இருந்தா எவ்வளவு பேருக்கு சரியாகுது அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா இப்போ 100 பேருக்கு இந்த வலியோடு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா 96 பேருக்கு அழகா சரியா போயிடும், திரும்பவும் வராது. பண்ண அடுத்த செகண்டே சரியா போயிடும், கம்ப்ளீட்டா வலி வராது, எந்த மருந்துகளும் தேவையில்லை. அதுக்கப்புறமா நீங்க மருந்து இல்லாம கம்ப்ளீட்டா சரியாகி வாழலாம். அதுக்கப்புறமா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு 100ல் 4 பேருக்கு திரும்ப வரலாம். அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்ற வைத்தியங்கள் இங்க ஊசி போடலாம்பாங்க, கரண்ட் ரேடியேஷன் கொடுக்கலாம்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுலாம் பெரிய யூஸ் கிடையாது.
அதே மாதிரி அதில் வந்து நிறைய முக வாதம் வந்துடும், முக வாதம் வந்து மரத்து போயிடும் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரிலாம் வருது, நிறைய தொந்தரவுகளும் வருது. இதுதான் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் நீங்கள் பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்களையோ இந்த வலியோடு இருக்கவங்களையோ ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது நான் உங்களுக்கு பல பேரை காட்டவே முடியும். இந்த மாதிரியான வலிகள் இருக்கவங்க இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது, அவங்களுடைய வலி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறது, அவங்க வலிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் காட்டுவோம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வலி உள்ளவங்களுடைய பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்து அதை பற்றின முழு புரிதல், நோயுடைய புரிதல் நல்லா உங்களுக்கு கிளியராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளியராகவும் டெசிஷன் எடுக்க முடியும், என்ன செய்யலாம் செய்ய முடியும் அது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வலி எல்லாருக்குமே கேட்குறது என்ன, டாக்டர் இந்த வலி வந்து உயிருக்கு ஆபத்தானதா, நான் வந்து இந்த வலி ஜாஸ்தியாக இறந்து போயிடுவேனா அப்படிலாம் கேட்பாங்க. இந்த வலினால உயிருக்கு ஆபத்து வருமா? கிடையவே கிடையாது. இந்த வலி 10 வருஷம் 17 வருஷம் இருக்கவங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். 17 வருஷமா ஒருத்தர்லாம் மாத்திரை சாப்பிட்டு சென்னையிலேருந்து வந்திருந்தாரு. அவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் சர்ஜரி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் தெரியாமல் மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் டாக்டர் 17 வருஷமா, நீங்கள் இங்கே இருக்கிறது தெரில அப்படின்னு சொல்லி வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஈவன் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, 7-8 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன் டாக்டர், இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இருந்தது எனக்கு தெரியாதுங்கிறதுனால. அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இருக்கிறதே முன்னாடிலாம் தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் அவ்வளோ பேர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்தில் இந்த சர்ஜரி வந்து ரொம்ப பயந்து போய் நிறைய பேர் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வருவாங்க, 2 நாள் வலி இல்லாமல் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சர்ஜரி பண்ணி நிறைய பேர் சரியாகி போய்க்கிறாங்க. பட் எல்லாருக்குமே ஆப்ரேஷன் தான் வைத்தியமா? கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து பார்ப்போம், ரொம்ப கம்மி டியூரேஷன், ரொம்ப ஒரு மாதம் 2 மாதம் தான் வலி இருக்குது, எப்பயாவது தான் வருது, லேசாக தான் இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியாது டாக்டர், நாங்கள் எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷனே அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிடுவோம். சில வலிகள், இந்த ஒரு பக்கம் முகவலி, சில வலிகள் தானாக கொஞ்ச நாளில் போயிட்டு அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வராமையே போயிடுது, சம்டைம்ஸ் 2-3 வருஷம் கழிச்சு வருது. அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தானா அப்படின்னு நம்ம பயப்படவும் தேவையில்லை. நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் இல்லாமே வைத்தியம் பண்ணுறதும் உண்டு. பட் என்ன அவங்களுக்கு தேவையோ அதுக்கேற்றாப்புல நாங்கள் டெய்லர் மேக் பண்ணி தான் பண்ணுவோம். எது தேவையோ அது அவங்களுக்கு விருப்பமான இது நாங்கள் சாய்ஸை கொடுத்துருவோம். இது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறது தான். அதனால நாங்கள் டிசைட் பண்ணுறது கிடையாது, பேஷண்ட்டே டிசைட் பண்ணி சொல்கிறது நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறது உண்டு. இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நோயை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் நேராக வரும்போது கேட்கும்போது செய்யலாம். இல்லை நான் இதோட நம்பர் தரேன், இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத நம்ம பேசலாம். தேங்க்யூ.